ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். வழக்கமாக நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயம் ரவியோட ஹிட் அண்ட் ஃப்ளாப் மூவிஸ் என்னென்ன, அது எதனாலலாம் ஃப்ளாப் ஆச்சு, எதனால் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போச்சு, இதெல்லாம் பற்றி தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயம் ரவி 2003 தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கினார் தமிழ் சினிமாவில். அதுக்கு முன்னாடி தெலுங்கில் நிறைய படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1989 இருந்து 2002 வரைக்குமே அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ண நிறைய தெலுங்கு படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக அவர் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. 23வது வயசில் அவங்க அண்ணன் தயாரித்த ஜெயம் அப்படிங்கிற படத்தில் இவர் ஃபஸ்ட்டு நடிக்கிறாரு. அந்த படம் ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் 2004 எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற படம் நடிக்கிறாரு. அதுவுமே ஒரு அம்மா பேஸ்டு மூவி, அம்மா பையனோட லவ் பற்றினது. ஸோ அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தாஸ் அப்படிங்கிற மூவி பண்ணுறாரு 2005. அந்த படம் அவ்வளோ மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. கொஞ்சம் அதோட இது ஃப்ளாப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2005 இப்படி அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சே அப்படிங்கிறதுக்காக அடுத்து அவர் நடித்த படம் தான் மலை. இந்த படத்தில் அந்த பாட்டுக்காகவே அந்த படம் சூப்பர் ஹிட்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் தான் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அப்படிங்கிற படம் 2006 நடித்தார். அந்த படம் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் இதய திருடன் அப்படிங்கிற ஒரு படம் மகேஷ் அப்படிங்கிற ரோல் பண்ணார் 2006. அந்த படம் பெருசாக அதோட கதைக்களம் நல்லா இல்லாதனால பெருசாக ரீச் ஆகலை. அந்த படம் மக்கள் மத்தியில் அது கொஞ்சம் கூட போகலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2007 தீபாவளி அப்படிங்கிற படம் நடித்தார். இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை, ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான ரோல் கொடுத்துருந்தனால இந்த படம் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் 2008 சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா பையன், அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பையன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படிங்கிறத பையன் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கதையாக தான் இந்த கதை இருந்தது. இந்த படமுமே நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் பேராண்மை ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு எஸ்டி அப்படி அதிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு டீச்சர் அப்படின்னா அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிற விதமாக தான் பேராண்மை படம் இருந்தது. அந்த படமுமே நல்ல ஹிட்டு தான். அதுக்கப்புறம் 2010 தில்லாலங்கடி படம் நடித்தாங்க. அதுவும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. 2011 எங்கேயும் காதல் நம்ம இவங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட்டாக தான் ஆச்சு. மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகலைனாலும் ஒரு வித்தியாசமான கதை, அதோட பாட்டு எல்லாம் மக்கள் மத்தியில் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2015 ரோமியோ ஜூலியட் படம் நடித்தாங்க. அதுக்கு முன்னாடி 2010 தில்லாலங்கடி அது டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஒரு மென்டல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே கிக்குக்காக நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. பாதி பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு, பாதி பேருக்கு அந்த படம் பிடிக்கலை. அதுக்கப்புறம் ஆதி பகவான் அப்படிங்கிற மூவி டபுள் கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி, அதாவது ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படலை. அந்த படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தனி ஒருவன் படம் பண்ணாங்க மித்ரன் அப்படிங்கிற ரோலில், ரொம்பவே ஹிட் ஆச்சு. அந்த டைம் 2015 பூலோகம் அப்படிங்கிற படமும் பண்ணாங்க. அதுவும் நல்ல ஹிட் ஆச்சு. அடுத்து மிருதன், வித்தியாசமான ஒரு நோய் கிருமினால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி படமாக இருந்தது. அதுவும் நல்லாவே போச்சு. ஆனால் மிருதன் 2லாம் வந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. 2014 நிமிர்ந்து நில் அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார். ஸோ இந்த படம் அவர் எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அட் த சேம் டைம் காசுக்காக என்ன வேணால் பண்ணுற ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு டியூயல் ரோல் பண்ணியிருப்பார். அதுவும் பெருசாக மக்கள் மத்தியில் பேசப்படலை.
2017 போகன் அப்படிங்கிற படம் பண்ணார். 2018 டிக் 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 பண்ணார். 2017 வனமகன் பண்ணார். அது அவ்வளோவா ஓடலை. டிக் 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 ஓடிச்சு. அதே மாதிரி 2018 அடங்கமரு நடித்தார். அந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு. 2019 கோமாளி நடித்தார். அந்த படமும் ஹிட் ஆச்சு. 2022-23 பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் வந்துச்சு. அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. இப்போது 2025 காதலிக்க நேரமில்லை படம், அதுவும் நல்லாவே ஓடிட்டுருக்கு. ஆனால் இவங்களோட மதரின்ல, அதாவது மாமியார் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து பூமி, அடங்கமரு, சைரன் இது பெருசாக போகலை. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 25வது படம் பூமி. ஸோ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கதையை ஜெயம் ரவியை அவங்க செலக்ட் பண்ண விடலை. அவங்க ப்ரொடியூசருங்கிறதுனால நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆர்த்தியும் நான் எங்கள் அம்மா சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தனால ரொம்ப கிட்டத்தட்ட ஆர்த்திக்காக 2012 எந்த படமுமே நடிக்காமல் இவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. பூமி ஃப்ளாப் ஆனதுக்கு அதுக்கடுத்து அவர் நடித்த எல்லாமே அகிலன், இறைவன், சைரன், பிரதர், சகலகலா வல்லவன், இப்படி எல்லா படமுமே ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அவருக்கே மனசுக்குள்ள ஒரு விதமான குழப்பம். ஸோ ஒய்ஃப்கிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அந்த சண்டை இப்போ டைவர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கான கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு, எத்தனை கவுன்சிலிங் நடந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு அவங்கள விட்டு வந்ததுக்கப்புறம் நானாக கதை சூஸ் பண்ணி காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பேசிக்காக இதோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ண போகிற கதைலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதில் என்னோட ஃபுல் முயற்சியை நான் போட்டு அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல ஹிட் அண்ட் ஃப்ளாப் மூவிஸ் தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.